விஜய்க்கு வந்து ஒரே குடலை பிரட்டிட்டு வருது, மயக்கமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு வாமிட் பண்ணுறாங்க. என்னடி நீ வாந்தி எடுப்பேன்னு பார்த்தா உன் தங்கச்சி வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை நான் முறுக்கு சாப்பிட்டேன், அதான் ஒத்துக்கிற போல் இருக்கு, அதான் இப்படி ஆகிடுச்சு. என்னடி இட்லி தானே டீ சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லைக்கா இதுக்கு முன்னாடி நான் முறுக்கு சாப்பிட்டுட்டேன், அதான்க்கா ஒத்துக்கல அப்படின்னு. ஓ அப்படியாடி அப்படின்றாங்க. சரி சீரக தண்ணி வச்சு கொடு, அவளுக்கு கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. சாந்தி அத்தை ஏதோ சொன்னாங்களே வந்து விசேஷம் ஏதோன்னு, ஒருவேளை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போய் டேட்டை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஆமாம் தள்ளி போயிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை நான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னோட வயிறு தொட்டு பார்க்குறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேனா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி, காலையிலேருந்து உடம்பு சரியில்லை. என்னடி டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே. அது இல்லைடி எனக்கு என்ன டேட்டு வேறு தள்ளி போயிருக்குடி, இது ஒரே வந்து வாமிட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ நான் கர்ப்பமாக இருக்கணும்னு பயமாக இருக்குடி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் முதல்ல வந்து ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி பார்த்துரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு. இல்லைடி வீட்டில் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஒரு கிட்டு வாங்கி பார்த்துரு அப்படின்றாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இப்போ இப்படி நம்ம வெளியே போகிறது, எப்படியாவது வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. அப்போ என்னடி எங்கே போகிற இப்போ அப்படின்னு. இல்லைம்மா ஒரு ஆர்டர் விஷயமா ஒருத்தர் வர சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேவை கிடையாது, வெயில் பயங்கரமாக இருக்குது, இப்போ போய் என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இங்கே இல்லைம்மா நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, ஒரே ஆர்டர்னு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அம்மா. காவேரி வந்து கடைக்கு போகிறாங்க. இங்கே இருக்க கடைக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா கண்ணில் மாட்டிடுவோம், நம்ம தூரமாக இருக்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய்ட்டு மெடிக்கல் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி கேட்குறாங்க. அவங்களும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி யோசிக்கிறாங்க. எடுத்துடலாமா வேணாமா, எடுத்துடுறது தான் நல்லது, அவள் சொல்கிறதும் கரெக்டு தான், எடுத்தால் தான் இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடி அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் போகலான்னு பார்த்தா ரொம்ப வெயிலாக இருக்குது, அதான் போக முடியல. பரவாயில்லையே நான் சொன்னது இப்போது கேட்குறியே, சரி ஆக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் வா அப்படின்னு. இல்லைம்மா ஒரு நிமிஷம் இருமா அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாமிட் பண்ணுறாங்க. என்ன இவ தொடர்ந்து வாந்தி எடுத்துக்க, அதான் சீரக தண்ணி வச்சிருக்கேன் இல்லடி, அதை குட்டி சரியாயிடும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அக்கா கொடுக்கா நானே குடிச்சிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வாங்கிட்டு போடுறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கா நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து உடனே செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பாடா ஒரு கோடு தான் வருது, இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 2வது கோடும் வந்துடுது. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுகவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை காவேரியால். ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து ஒரு நிமிஷம் தண்ணி அறியாமல் அப்படியே வந்து சந்தோஷப்பட்டுறாங்க காவேரி. அடுத்து யோசிக்கிறாங்க, இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் ஐயோ இந்த வீட்டில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காவேரி தவிக்கிறாங்க. உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. என்னடி பாத்ரூம்லேயே பூந்துட்டுருக்கா, அடுத்தவங்க போவேணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே போகிறாங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்குன்னு. ஒன்றும் இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சரிடி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே போயிட்டு வந்து படுக்கிறாங்க காவேரி. மனசு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே படுக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, விளையாட்டுத்தனமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு ஒன்று விளையாடிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கே ஒரு குழந்தை வரப்போது, ஒன்று விளையாடிட்டு இருங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரின்னு அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு காவேரி ஏன் அழற அப்படின்னு. அது வந்துங்க நம்மளுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி, நம்மளுக்கு குழந்தை வரப்போகுதுங்க, நான் வந்து கர்ப்பமாக இருக்கேங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே விஜய் கட்டிக்கிறாரு. சந்தோஷத்தில் அப்படியே தூக்கி கொஞ்சம் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி வந்து தாங்குறாரு விஜய். இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உடனே நம்ம தாத்தா பாட்டி பார்க்க போகலாம் அப்படின்னு. இல்லைங்க அதெல்லாம் வர முடியாது அப்படின்னா. ஏன் வர முடியாது, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது காவேரி என்னால் என்னன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க அது வந்து அதெல்லாம் தெரியாது, உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இப்போவே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு. அப்படியே காவேரி பயத்தில் எழுந்துக்கிறாங்க, கனவுலேருந்து பயந்து போயிடுறாங்க. அப்போது அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இல்லை இப்போ இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது, கொஞ்ச நாள் போட்டும் எல்லா பிரச்சனையும் தீரட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க காவேரி.